ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெட் டிஎன்பிஎஸ்சி அண்ட் டென் ஜாப்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், தற்போதைக்கு டிஎன்பிஎஸ்சிக்காக நிறைய மாணவர்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க. தற்போதைக்கு நிறைய மாணவர்கள் படிச்சுட்ருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் நிறைய குழப்பங்கள் தற்போதைக்கு ஏற்பட்டிருக்கும். அதுலேயும் புதுசாக படிக்கிற மாணவர்களுக்கு நிறைய குழப்பம் ஏற்பட்டிருக்கும். அதாவது என்னென்னா பழைய புத்தகம் படிக்கலாமா இல்லை புது பாட புத்தகம் படிக்கலாமான்னு நிறைய டவுட்டுகள் இருக்கும். ஸோ அதுக்கான பதில் தற்போதைக்கு டிஎன்பிஎஸ்சி தேர்வு வாரியம் பதில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறது முன்னாடி இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் தவறாமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனே சேரும். மற்றும் டிஎன் ஜாப்ஸ் எதனா இன்ஃபார்ம் தேவையான கீழே இந்த சேனலுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்க்கலாம். பொதுவாக டிஎன்பிஎஸ்சி போட்டி தேர்வுக்கு படிக்கும் மாணவர்கள் பொதுவாக பள்ளி பாடப்புத்தகங்களை படிக்கிறது வழக்கம். 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள பள்ளி பாடப்புத்தகங்களை படிக்கிறது வழக்கமான ஒன்று. ஸோ தற்போதைக்கு அந்த பள்ளி பாடப்புத்தகங்களை புதிய பாடத்திட்டமாக மாற்றினதுனால நிறைய மாணவர்களுக்கு குழப்பங்கள் இருக்குது. ஸோ இதனால் சென்னையை சேர்ந்த வாசகர் ஒருவர் முருகன் என்பவர் டிஎன்பிஎஸ்சி தேர்வு வாரியத்துக்கு கால் பண்ணி கேட்டிருக்கிறாரு. ஸோ டிஎன்பிஎஸ்சி தேர்வு வாரியம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா டிஎன்பிஎஸ்சியால் நடத்தும் பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்கான பாடத்திட்டம் தேர்வு ஆணையத்தில் இணையதளத்தில் தெளிவாக வெளியிடப்பட்டிருக்குது. அதனால் அந்த பாடத்திட்டத்தில் இடம்பெற்றுள்ள புத்தகங்களை தேர்வர்கள் படிக்கலாம். மற்றபடிக்கு பள்ளி பாட புத்தகங்களாக தான் படிக்க வேணும் என்ற வரையறை டிஎன்பிஎஸ்சி எந்த ஒரு நிர்ணயிக்கப்படவில்லை அப்படின்னு எந்த ஒரு நிர்ணயம் சொல்லவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதிகமான வினாக்கள்லாம் எல்லாத்தையுமே டிஎன்பிஎஸ்சி பள்ளி பாட புத்தகத்துலேருந்து அதிகமாக கேட்குறாங்க. ஸோ இது மாதிரியான ஒரு பதில் சொன்னால் அதாவது டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ண மாணவர்களுக்கு நிறைய குழப்பங்களாவது இன்னும் கொஞ்சம் ஏற்படுத்தும். ஸோ டிஎன்பிஎஸ்சி படிக்கும் மாணவர்கள் இணையதளத்தை டிஎன்பிஎஸ்சி இணையதளத்தை ஒவ்வொரு டைம் செக் பண்ணிக்கோங்க. அதில் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறதுக்கான பாடத்திட்டத்தை கொடுத்துருக்குறாங்க. தெளிவாக வெளியிடப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்றைக்கான நியூஸ். ஸோ இந்த நியூஸ் உங்களுக்கு இன்ஃபார்ம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.